பர்பஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? படைப்பின் நோக்கம் என்ன? அதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. யூ ஷுட் நாட் லிவ் வித்அவுட் அ பர்பஸ். ஒரு காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. மாமரத்தை படைத்தது ஒரு நோக்கத்தோட, வேப்ப மரத்தை படைத்தது ஒரு நோக்கத்தோட, இல்ல மூலிகை செடிகளை கர்த்தர் படைத்தது ஒரு நோக்கத்தோட. God created everything with a purpose. God created everything with a purpose. He had a plan and a purpose. படைக்க ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, படைப்பதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். God had a plan and a purpose, not only in the world but in our lives too. நம்ம வாழ்க்கையிலும் God has got a plan. When the Bible says when he created man, he had a plan. மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏறு ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை. அதுதான் பர்பஸ். அதுதான் பர்பஸ். That's the purpose of God. God, when he created man, he had a plan. What was that plan? God wanted to see a godly generation. What was the plan behind creation? படைப்புக்கு பின்னால தேவனுக்கு இருந்த நோக்கம் என்ன? He wanted to have a godly generation. ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும். ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி எழும்ப வேண்டும். That was the will of God. That was the plan of God. That was the purpose of God. தேவ நோக்கம், தேவ திட்டம், தேவனுடைய குறிக்கோள் அதுதான். அதை நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்வோம். அதற்கு உதவியாகத்தான் ஒரு புத்தகம் சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. வாங்கி பயனடையுங்கள். நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை. A life that is driven by purpose. அந்த நோக்கத்தை, இப்போ டிரைவ்னு ஒரு வேர்டுக்கு பார்த்தீங்களா, டிரைவர் நம்மளை டிரைவ் பண்ணுது, துரத்துது, சேஸ் பண்ணுதுங்கிற பாருங்க. நம்மளை எது டிரைவ் பண்ணுது? நம்மளை எது நடத்துது? வாட் இஸ் டிரைவிங் மீ? வாட் இஸ் டிரைவிங் மீ? டிரைவ், பென் டிரைவ் சொல்றாங்கல்ல, பென் டிரைவ். டிரைவ் நம்மளை எது டிரைவ் பண்ணுது? எது நம்மளை இயக்குது? தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் என்னை இயக்க வேண்டும். Not my will. Jesus said, not my will but thy will, not my will. The devil said, my will. பிசாசு நான் என்று என் விருப்பம் என்று சொன்னான். But Jesus said, thy will, not my will. இயேசு என் சித்தம் அல்ல உங்க சித்தம்னாரு. பிசாசு உங்க சித்தம் இல்ல என் சித்தம், என் விருப்பம்னு சொன்னான். ஜஸ்ட் ஆப்போசிட். அதனால ஒருத்தன் பிசாசா போனான், ஒருத்தர் உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஆமென் சொல்லாமா? The angel became devil because of pride. He said, my will. Jesus said, thy will. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் நம்மை படைத்ததிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது தெரிந்து வாழணும். அப்படி இல்லைன்னா லைஃப் வேஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலோசையர் 1:16 அந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் கொலோசியன்ஸ் 1:16. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், சொல்லுங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப சகலமும்னா அதுல யார் அடக்கம்? நம்ம எல்லாம் அடக்கம். அதுல சகலமும்னா, சகலமும் அப்படின்னா நாம் அதுல அடங்கும், நாம் அடக்கம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. So everything was created by him, for him. By him, for him. அவரை கொண்டும் அவருக்கென்றும். இப்ப இது தெளிவாயிடுச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு இது தெளிவாயிற்று. அப்ப ஆண்டவர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நம்பர் 1, I am created by God. So என் ஆரம்பம் எங்க இருந்து வந்திருக்கு?
அவர்தான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. பிகாஸ் ஐ எம் கிரியேட்டட் பை ஹிம். ஸோ ரெண்டாவது, இஃப் ஐ எம் கிரியேட்டட் பை ஹிம், ஐ எம் டிசைன்ட் பை ஹிம். அவர் நான் எப்படி இருக்கணும், எப்படி பிறக்கணும், எங்க பிறக்கணும்னு திட்டமிட்டார். என்னை உண்டாக்கினார், என் வாழ்க்கையை ஆரம்பித்தார். ரெண்டாவது, என்னை குறித்த எல்லாவற்றையும் திட்டமிட்டார். So your life on this earth is not an accident. நீங்கள் தற்செயலாய் உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. அதுதான் ரெண்டாவது நாள் டாபிக். புக்கை வாங்கினா தெரியும். இந்த புக்கை குடும்பத்துக்கு ஒருத்தர் வாங்கிக்கொள்ளுங்க. மிகுந்த குறைந்த விலைக்கு கிடைக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. வாங்கி பயனடைங்க. இப்போ நான் வாசிக்காட்டாலும் மிகுந்த 40 நாளும் இதில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு 3வது நாள், 3வது விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் முகவுரையாக முதல் நாள் 2வது நாள் சொல்கிறேன். பர்பஸ் ட்ரிவன் லைஃப். Your purpose must drive you. Nothing else. Jesus was driven by the purpose of God. What God wanted him to do, he was doing every day. Jesus was working on the heavenly timetable. பரலோக கால அட்டவணையில் இயேசு வேலை செய்தார். There is a timetable. When you go to school or college, there's a timetable. அதே மாதிரி Jesus was working on the heavenly basis timetable. Heaven or the Lord or Heavenly Father, his Father gave him a timetable. Jesus worked on that. So every night he will go to Mount Olives. Every night he will go to Mount Olives to get the calendar, to get the timetable. Father will say, tomorrow you have to go. You have to go here. You have to go there. You have to do this. You have to do that. What's your program? What's your agenda for tomorrow? For Saturday, what I have to do? நாளைக்கு சனிக்கிழமைக்கு என்ன செய்யணும், நான் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எல்லாம் இயேசுவுக்கு பிதா சொல்லி கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் வேலை செய்தார். அவராக எதையும் முடிவு பண்ணலை. அதைத்தான் கடைசியாக சொல்லி முடித்தார். 17:4 படிங்க. ஜான் 17:4. ஜான் 17:4 பாருங்க பைபிளில். யோவான் 17:4. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாடுனா பைபிளில் கடைசியில் பின்னால. 17:4 ஜான் 17:4. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த. அழகா சொல்லி முடிக்கிறார். நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க பிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சேன். அதான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப். What you have fixed, what you have planned for me to do on this earth. இந்த 33 வருஷம் நான் உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க முடிவு பண்ணுனீங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா. சூப்பர் டெஸ்டிமனி. இயேசு அப்படி சொல்லி ஓட்டத்தை முடிக்கிறாரு. இதை போல நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த உபவாச ஜபங்கள், இந்த போதனைகள். ஏதோ சர்ச்சுக்கு வரோம், உபவாசம் பண்றோம், ஜெபம் பண்றோம், சாப்பிடாம இருக்கிறோம், அப்ப அல்லேலூயா சோதரம், இயேசு போல மாறணும். என்ன செய்ய போறோம்? வாட் இஸ் த பிளான்? கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இதையே நம்ம தியானிக்கிறோம். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அடிப்படை புரிஞ்சுக்கணும். ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? அப்படி என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? நான் கண்டிப்பா செய்யணுமா? ஏன் செய்தான் ஆகணும்? ஏன்? நீங்கள் அவரால் தான் படைக்கப்பட்டீர்கள். அவரால் படைக்கப்பட்டீர்கள், அவருக்கென்று படைக்கப்பட்டீர்கள். You are created by him and you are created for him. நீங்கள் அவரால் படைக்கப்பட்டீர்கள், அவருக்கென்று படைக்கப்பட்டீர்கள். அவர் எதிர்பார்க்கிறதைத்தானே செய்ய வேண்டும். மனிதன் என்னை நினைக்க வேண்டும். மனிதன் நம்ம போயிட்டாலும் நம்மளை 4 பேர் நினைக்கணுங்க சொல்றாங்களா இல்லையா? நம்ம போயிட்டா 4 பேர் நினைச்சு என்ன பண்ண போறாங்க? என்னங்க பண்ண போறாங்க? 4 பேர் நம்மளை நினைக்கிற மாதிரி நடக்கணுங்க. நினைச்சு என்ன பண்ண போறாங்க? மனுஷன் 4 பேர் உங்களை நினைச்சு நினைக்கணுங்கிற அளவுக்கு ஏன் நடக்கிறீங்க? கடவுள் என்ன நினைக்கணும், பரலோகம் அப்ரூவ் பண்ணணும், பரலோகம் எதிர்பார்க்கிறத செஞ்சு முடித்தேன்னு என் ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கணும் விசுவாசி. 4 பேர் என்ன நினைக்கணுங்க, நம்ம போயிட்டாலும் நம்மளை பத்தி 4 பேர் பேசணும் சொல்றாங்கல்ல. ஸோ புகழுக்காக வாழ்றவங்க. தட்ஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் காட். யூ cannot please everybody. You cannot live for others. மற்றவங்களுக்காக நீங்க வாழ முடியாது, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ண முடியாது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணீங்கன்னா இவரை ப்ளீஸ் பண்ண முடியாது, இவரை ப்ளீஸ் பண்ணீங்கன்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. இவருடைய நோக்கம் தான் முக்கியம்னா மற்றவங்க நோக்கம் முக்கியம் இல்லை.
சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்றேன். நீ வேலைக்கு போடா எங்க அப்பா, நீ வேலை செஞ்சா எங்களுக்கு உதவியா இருக்குமே எங்க அம்மா. நான் ஊழியத்துக்கு போறேன் என் 16 வயசுல ஸ்கூல் முடிச்ச உடனே அழுகையும் கண்ணீரும் தான். எங்க அம்மாவோனால நான் ஊருக்கு கிளம்பி சென்னைக்கு வரேன், படிக்கிறதுக்கு வரேன். எங்க அப்பா அழுது நான் பார்த்ததே இல்லை. இந்த பஸ்ஸில் மத்தியானம் 2:30 மணிக்கு ஏறி நிற்கிறேன் நாகர்கோயிலில். எங்கள் அப்பா வெளியே நிற்கிறாரு, இந்த கண்ணாடி வழியாக பார்க்குறேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேர் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா விட்டு ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சு போகிறேன். நான் எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லை என் 16 வயசு வரைக்கும். எங்கே போனாலும் எங்கள் அம்மா பின்னாலேயே சுற்றிட்டு இருப்பேன். 2 பேரும் நிற்கிறாங்க. இவ்வளவு சொல்லியும் அவன் போறான் பாரு, இறங்க சொல்லினார் எங்கள் அப்பா. எனக்கு காதில் கேட்குது. இவ்வளவு சொல்லியும் போறான் பாரு, இறங்க சொல்லு. ஏன்னா அந்த காலத்தில் ஊழியம் கஷ்டம், ஊழியம் அவ்வளோ கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆண்டவராக ஏதாவது கொடுத்தா அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வசதிகள் எல்லாம் இல்லை அந்த காலங்கள். வீட்லேயும் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் ஓலை கூரை வீட்டில் வளர்ந்து ஊழியத்துக்கு போய் கஷ்டப்பட போறானான்ட்டு எங்கள் அப்பா சொல்ல இறங்க சொல்ல அவனை கீழேன்னு. நான் இறங்கலை. யாரை ப்ளீஸ் பண்ண போகிறேன்? ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண போகிறேன்னா எங்கள் அப்பாவை ப்ளீஸ் பண்ண போகிறேன். இறங்கியிருந்தா எங்கள் அப்பா சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அம்மா ஊழியத்துக்கு போக வேணான்னு சொல்லலை, நீ போனால் யார் எங்களை காப்பாற்றுவாங்கன்னு அவங்க அழுறாங்க. எங்கள் அப்பா போகவே வேணாங்கிறாரு. இப்போ யாரை ப்ளீஸ் பண்ணுறது? ஆண்டவரையா? அவர் வாங்குறாரு, இவங்க போகாதங்கிறாங்க. அவரை ப்ளீஸ் பண்ணுறதா இவங்களை ப்ளீஸ் பண்ணுறதா? அவரை ப்ளீஸ் பண்ணுறேன், அவங்க அழுறாங்க. இவங்களை ப்ளீஸ் பண்ணி இறங்கினா இவர் அழுதுருப்பார். அல்ல சொல்லுங்க. மற்றவங்களை அள வைக்கலாங்க, ஆண்டவர் அள வைக்க வேண்டாம். கைத்தட்டி வர அல்ல சொல்றீங்களா? இல்ல நான் சொல்றது புரியுதா? சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டேக் டிசிஷன்ஸ். அழுகுதான், எனக்கும் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரா வருது. அந்த பஸ் டிரைவரா ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு, வண்டி எடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஆம்னி பஸ்லாம் ஏறுனீங்கன்னா ஆள் ஏறுற வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்துட்டாலும் அப்படியே புறப்பட்டுட்டாங்கன்னு நினைப்போம். அப்படியே போய் பைபாஸில் சுற்றி திரும்ப அங்கே தான் வந்து நிற்கும் பஸ்ஸு. இந்த பஸ் அனுபவங்கள்லாம் சொல்கிறேன். வண்டி புறப்பட்டுட்டு நினச்சி பரவாயில்லப்பா, இனி நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம், அல்லேலூயா கிளம்பிட்டாங்கன்னு நினச்சா 1 கிலோமீட்டர் சுற்றி திரும்ப அங்கே தான். ஏன்னா 4 டிக்கெட் வந்திருக்கு, அவங்கள ஏற்றுருக்கு. திரும்ப பார்த்தா திரும்ப அம்மா அப்பா அங்கே தான் நிற்கிறாங்க. அடப்பாவுமே, தாண்டி போயிட்டோம், இனி கண்ணீர்லேருந்து திரும்ப பஸ்ஸுக்காரர் அங்கே தான் விட்டுருக்காருன்னு சோதனையாக தான் இருக்கு. 2வதும் இறங்குங்கிறாரு எங்கள் அப்பா. நான் இறங்குவேனான்னு ஆண்டவர் 2வது டெஸ்ட் வைக்கிறாரு. அப்போ அவரை பிரியப்படுத்துறதா இவங்களை பிரியப்படுத்துறதா? இட் வாஸ் அ ஹார்ட் டிசிஷன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது சொல்லி ஐ ஹேட் அ டஃப் டைம். அந்த டைமில் 16 வயசில் ஸ்கூல் முடிச்சு அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு வந்ததில் அழுகையும் கண்ணீரும் தாங்க. ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். எங்கள் அப்பா அம்மா அழுதாலும் அவங்கள வேதனைப்படுத்தி அழ வைக்கலைன்னா, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு போனேன், அவங்கள பிரியப்படுத்த முடியலை. அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுச்சு. பையன் ஊழியம் தானே செய்கிறான், அப்படி ஆண்டவர் ஆக்கிட்டார். ஸோ when you please God, you cannot please people. If you please people, you cannot please God. நான் இன்னும் மனுஷன் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா தேவனையா? பவுல் சொல்றார், நான் மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புறேனா தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் ஆண்டோடைய ஊழியக்காரன் இல்லை, நான் இன்னும் மனுஷனுக்கு பிரியமா வாழ்ந்த ஆண்டோடைய ஊழியக்காரன் இல்லை. அப்ப யாரை பிரியப்படுத்த போறேன்? இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பர்பஸ். இதான் நோக்கம். இந்த உலகத்தின் கடைசியில் 2 கேள்விகளுக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். இந்த 3வது நாள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் தான் என்ன படைச்சாரு. நம்பர் 1, முதல் நாள் அவர் தான் படைச்சாரு இல்லையா? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. கொலோசையர் 1:16. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப நானும் அதுல அடக்கம். என்னை படைத்தவர் அவர் தான். 2வது, என்னுடைய பிறப்பை திட்டமிட்டவர் அவர் தான். அப்ப நான் தற்செயலாய் உலகத்தில் வரல. மை பர்த் வாஸ் டிட்டர்மின்ட், பிளான்ட் பை காட். மை பேரண்ட்ஸ் ஆர் பிளான்ட் பை காட். மை பர்த் பிளேஸ் இஸ் பிளான்ட் பை காட். My physical structure is planned by God. என் தோற்றம் தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. என் தாய் தகப்பனையும் தேவன் தான் தீர்மானித்தார்.
என்னுடைய தோற்றம், என்னுடைய நிறம், என்னுடைய அமைப்பு, என் சுவாபம் எல்லாம் தேவன் தான் தீர்மானிக்கிறார். ஸோ தற்செயலா நான் பிறக்கல, இவ்வளவும் டிசைன் பண்றாரு. அதுக்கு அற்புதமான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 17, 26 2வது வசனம், 2வது நாளுக்கு படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17, 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் மனுஷனை தோன்ற பண்றாரு. பூமியில குடியிருக்க வைக்கிறாராம். எங்க இருக்கணும்னு அவர் தான் முடிவு பண்றாரு. பிறந்தது ஒரிசா, ஆனா மதுராந்தகத்துல நான் குடியிருக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதான் சொல்றேன், ஆண்டவர் குடியிருக்க பண்ணுகிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், எங்க அவங்க குடியிருக்கணும், எந்த தெருவில் குடியிருக்கணும், எங்க நீங்க வீடு கட்டணும், உங்க வீடு எப்படி இருக்கணும், எல்லாமே கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்கள், you are in the plan of God. So your life on this earth is not an accident. தற்செயலாக இந்த பூமியில் இல்ல, தேவன் தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. இப்ப தேவ திட்டத்தில் என்னை வைத்திருக்கிறாரு. 3வது நாள், அப்ப இந்த வசனம் ஞாபகம் வச்சுங்க. 17:26 1ஆம் தேதி முதல் நாளுக்கு கொலோசையர் 1:16, 2ஆம் நாளுக்கு 17:26 அப்போஸ்தலர் 17:26 எல்லாம் அவர்தான் தீர்மானிக்கிறார், முன் குறிக்கிறார், குடியிருக்க வைக்கிறார், குடி அமர்த்துகிறார். எவ்ரிதிங் பை ஹிம், எல்லாம் அவர் தான் செய்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே தேவனால், தேவனுடைய திட்டத்தினால். சரி, இப்போ இவ்வளவு தேவ திட்டம் ஏமல் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று கணக்கு வைக்க வேண்டும். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ரோமர் 14:10. Please turn your Bibles to the book of Romans 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசனம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். எதுக்கு? திரும்ப பெத்லகேமில குழந்தைய பிறக்க போறாரா? திரும்ப மாட்டு தொழுவோமா? ஸ்டார் வரப்போதா? இல்ல, அது முதல் வருகை. நம்ம இப்ப பாடுறது 2ஆம் வருகை. எதற்கு? நியாயம் தீர்க்க வருகிறார். சங்கீத புஸ்தகத்தில் வசனம் படிக்கிறீங்களா? சங்கீதம் 96:13 படிங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். எதுக்கு வராரு? படிங்க 98:9 படிங்க. 98:9 அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்ப எதுக்கு வர்றாரு? நியாயம் தீர்க்க வருகிறார். நம்ம பல இடங்கள்ல படக்காட்சி போடுறோம். அந்த படக்காட்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை காண்பிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டா பரலோகம் எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்ள நரகம் எப்படி, ஒரு வீடியோ போட்டு காட்டுறோம். அதுல ஸ்டார்டிங் எப்படி, எதுல வராரு? வெள்ளை குதிரையில இயேசு ராஜா வராரு. அது உண்மை. அப்படியே கோடிக்கணக்கான தூதர்களோட அப்படி வெள்ளை குதிரையில வர்றதை பாக்குறோம். கோடிக்கணக்கான தூதர்களோட. எதுக்கு வராரு? நியாயம் தீர்க்க. நம்முடைய அன்பு நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வைத்திருக்கிற நமக்கு பைபிள், அவங்களுக்கு குரான். அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுமா? இயேசு, ஈசா நபி, மோசேக்கு மூசா, மூசா நபி, சாலமோனுக்கு சுலைமான், இப்படி ஒவ்வொருத்தருக்கும், மரியாளுக்கு மரியம், ஒவ்வொருத்தருக்கும் அங்க நம்ம பைபிள்ல இருக்கிற பேரெல்லாம் அங்க இருக்குது. ஜிப்ராயில், காப்ரியல் தூதனுக்கு. இப்ப இயேசு அங்க ஈசா நபி, நபினா தீர்க்கதரிசி, இயேசு ஒரு தீர்க்கதரிசி. ஆதம் ஒரு தீர்க்கதரிசி, ஆதாம்
எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாங்க. தாவூத், டேவிட், தாவீது, எல்லாம் பைபிள்ல இருக்கிற பெயர்கள். எல்லா தீர்க்கதரிசி வரிசையில இயேசுவும் தீர்க்கதரிசி. ஈசா நபி, ஈசா நபி. அப்ப இயேசு ஒரு தீர்க்கதரிசி. ஈசா நபி இந்த உலகத்தின் கடைசியில வந்து உலகத்தை நியாயம் தீர்க்க போறாருன்னு எழுதி இருக்குதுங்க குர்ஆன்ல. குர்ஆன்ல இருக்குது, நம்ம பைபிள் மட்டும் சொல்லல. உலகத்துக்கு நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு, அது இயேசுதான் நியாயம் தீர்க்க போறார். அவர் நியாயாதிபதியா வர்றாரு, ரட்சகரா வந்தாரு, ரட்சகரா வந்தாரு, ரட்சிக்க வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, பாடுபட்டாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சாரு, உயிருடன் பரலோகம் போனாரு. இப்ப அந்த செய்தியை அறிஞ்சவங்க போய் சொல்லுங்கிறாரு. ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பரலோகம், ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நரகம், தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு வராரு, நீதிபதியா வராரு. வந்தது ரட்சகராக, வர போறது நியாயாதிபதியாக. இல்ல இந்த வசனம் இருக்குல்ல, 96 கடைசி வசனம் 13, 98 கடைசி வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் வராரு. வரும்போது நம்ம கிட்ட 2 கேள்வி கேட்பாரு. We have to answer only 2 questions. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ என்ன செய்தாய்? இயேசுவை அறிவித்தார்களே, அவரை நம்பினாயா? அவரை ஏற்றுக்கொண்டாயா? அவரே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னார்களே, நம்பினாயான்னு கேட்பார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். ஏன் அறிவிக்கிறோம்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் வழி, பரலோகம் போறதுக்கு நான் தான் வழி, பாவம் மாறுவதற்கு நான் தான் வழி. என் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் ரத்தம் தான் உன் பாவத்தை கழுவும். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இயேசுவினால் தான் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். இது லைஃப், இது டெம்பரரி லைஃப். பட் God has not called us for a temporary life. You are created for an eternal life. நீங்க தற்காலிக வாழ்க்கைக்காய் படைக்கப்படல. நீங்களும் நானும் தற்காலிகமா 50 வருஷம் 60 வருஷம் என்ற இந்த குறுகிய கால வாழ்க்கைக்காய் படைக்கப்படவில்லை. நித்திய காலமாய், நிரந்தர காலமாய், கோடான கோடி வருடங்கள் வாழ்கிற அந்த எட்டர்னல் லைஃபுக்காகத்தான் we are created by God. ஒரு ஆமென் கேட்கலாமா? You are created by God. It is God's plan. Because of God's plan you are here. You are alive. You are saved. You are in the church. So there is a plan of God behind your existence. நீங்க உயிரோடு இருக்கிறதுல கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கு. கடவுள் ஒரு திட்டத்தோட உங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு முன்னால ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்? இப்ப படிங்க ரோமர் 14:10, ரோமன்ஸ் 14:10. இப்படி இருக்க கடைசி 2 லைன் படிங்கம்மா. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்போமே. நம்ம எல்லாம் எங்க போய் நிக்கணும்? கிறிஸ்துவுக்கு முன்னால போய் நிக்கணும். எதுக்கு? கணக்கு கொடுக்கிறதுக்கு. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? நம்ம எல்லாம் கணக்கு கொடுக்க ஆண்டவருக்கு முன்னால போய் நிக்கணும். இன்னொரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 5:10 படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:10, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், எழுதி வச்சுங்க இந்த வசனத்தெல்லாம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அங்க நிற்க வேணும்னு போட்டிருக்கு. இங்க போய் சேரணும், அவ்வளவுதான். அங்கதான் போய் நிக்கணும். இன்னொரு வசனம் ரோமர் எபிரேயர் 9:27, ஹீப்ரூஸ் 9:27. அங்க என்ன இருக்கு? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு, எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிச்சாச்சு, பிக்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். பர்த், டெத், ஜட்ஜ்மெண்ட். பர்த் இருக்கு, there is a death, but after the death there is a judgment.
ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அதுக்கு தான் வராரு. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னால போய் நிக்கணும். நம்முடைய கணக்கை கொடுக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல, ஜட்ஜ்மெண்ட் டே, பர்த்டே நமக்கு தெரியும், வெட்டிங் டே தெரியும் இல்ல, நிறைய அந்த டே இந்த டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, எத்தனை டே சொல்றாங்க, எத்தனை டே சொல்றாங்கல்ல, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, வெட்டிங் டே இல்ல, நிறைய சொல்றாங்க. ஆனா கடைசியில ஒரு டே இருக்கு, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். ஹல்லேலூயா. அழகா பாடுவார் டாக்டர் ஜஸ்டின் பாபு. நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த உலகில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். அது பிரதம மந்திரினாலும் அது ஜனாதிபதினாலும் நடுங்குவாங்க. இயேசு இல்லைன்னா நடுக்கம்தான். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த உலகில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த உலகில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். இதெல்லாம் உண்மை. இதைத்தான் உலகத்துக்கு சொல்றோம். நம்மளை கோமாளின்னு நினைக்கிறாங்க, மதத்தை பரப்ப வந்துட்டாங்கிறாங்க. மனுஷர் செய்யும். அழகா இருக்கு வாஸ்தவம் இல்ல. 2 கொரிந்தியர் 5:10. இன்னும் ஒரு முறை படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் படிங்க, சரீரத்தில் நன்மைக்காவது தீமைக்காவது, நீ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஒரு கணக்கு கொடுக்கணும். எல்லாம் எழுதப்படுது. அன்பு சகோதரா, சகோதரியே, வாலிப மகளே, நீ செய்யற எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அது இந்த காலத்துல செல்போன் வந்த பிறகு எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட், எவ்ரிதிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட். பைபிள் சொல்லுது, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாம் அங்க போய் நிக்கணும். எபிரேயர் 9:27 பிறப்பு, இறப்பு, நியாய தீர்ப்பு. இன்னொரு பிறவி இல்ல, இன்னொரு பிறவி, மறுபிறவி இல்ல. இதுதான் பிறவி. இன்னொரு பிறவின்னு ஒண்ணு கிடையாது. இதுதான். மற்ற மார்க்கங்கள் பல பிறவி கொள்கை, பல பிறவி கொள்கை. We don't believe that. Bible doesn't say that. பல பிறவி கொள்கை இல்ல. 7 பிறவி கிடையவே கிடையாது. அதுக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது. சும்மா சொல்லலாம் ஆட்கள். அதாவது ஆதாரம் இல்ல, நிரூபிக்க முடியாது. பிறப்பதும் மரிப்பதும், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், பின்பு மரணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தான். இன்னொரு பிறவி கிடையாது, இன்னொரு வாழ்க்கை கிடையாது. அதனால தான் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்துடணும், இந்த ஒரு வாழ்க்கையை சரியா வாழ்ந்துடணும், படைத்தவருக்காக வாழணும். கடைசியில 2 கேள்வி. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். only 2 questions. அது 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன? இந்த உலகத்துல பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். அந்த நரகத்துக்கு தப்புவதற்கு இயேசு 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 இயேசுன்னு சொல்லி அறிவிச்சாங்களே, அந்த இயேசுவை பற்றி நீ என்ன நினைத்தாய், என்ன செய்தாய்? நான் ஏற்றுக்கொண்டேங்க, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் இயேசு பிள்ளையா வாழ்வேன்னு சொல்லிட்டேன். ஐ ரிசீவ்ட் ஹிம். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, ஏற்றுக்கொண்டேன். அவருக்காக வாழ்ந்தேன். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதுக்காக வாழ ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை அவர் கையில கொடுத்துட்டேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் பாடுறோம்ல, எல்லாம் இதை வச்சுதான், இப்படிதான் பாடுறோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். என்ன அருமையான பாட்டு இல்ல? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஏன்னா உமக்காகத்தான் வாழ்றேன். இதுதான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப். ஓகே, ஏற்றுக்கொண்டேன். 2வது, நான் உனக்கு தந்தவைகளை என்ன செய்தாய்? 60 வருஷம் தந்தேன், என்ன செய்த? பணம் தந்தேன், என்ன செய்த? தாளந்துகள் தந்தேன், என்ன செய்தாய்? அதான் அழகான பாட்டு பாடணும். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். என் பணம், பொருள், சொத்து, நிலம் எல்லாம் உங்க பணிக்கு கொடுத்துட்டாண்டவரே. பயன்படுத்தினியான்னு கேட்பாரு.
ஏற்றுக்கொண்டியான்னு கேட்பாரு. பயன்படுத்தினியா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போற? என் நோக்கத்திற்காக, இந்த சரீரம் என் நோக்கத்தை நிறைவேற்ற, உனக்கு தந்த படிப்பு என் நோக்கத்தை நிறைவேற்ற, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என் நோக்கத்தை, to fulfill my purpose, to fulfill my purpose, என் நோக்கத்தை நிறைவேற்ற தான் உன்னை வச்சிருக்கேன். என் நோக்கத்தை நிறைவேற்ற தான் உனக்கு இந்த பொசிஷனை கொடுத்திருக்கிறேன். என் நோக்கத்தை நிறைவேற்ற கையில பணம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய பர்பஸை நிறைவேற்ற தான் தாளந்துகள் கொடுத்திருக்கிறேன். அதை எனக்காக பயன்படுத்தினாயா? என் நோக்கத்திற்காக பயன்படுத்தினாயா? எஸ்ன்னு சொல்ல போறோம். அப்போ நம்ம சுயநலமாய் வாழ முடியாது. I cannot live for myself. அவருடைய சித்தத்துக்காக வாழ வேண்டும் என்ற பாடல்கள். நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பெரிய PhD, எத்தனை டாக்டரேட்டும் கொடுக்கலாங்க பவுலுக்கு. அதை வச்சு எவ்வளவு கோடி கணக்கு சம்பாதிக்கலாம். பால் இஸ் a குப்பைங்கிறார். அது பெரிய பதவி, யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம், ஜெயில போடலாம். he was in a high position. சொல்ல குப்பை. அது படிப்பு குப்பை, பெரிய பதவி குப்பை. பணக்காரரு அந்த காலத்திலே 60 கோடி சொத்துக்கு அதிபதியாம். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 60 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. இப்ப கணக்கு போட்டு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால 60 கோடின்னா இப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கும். அத குப்பைங்கிறாரு. இயேசுவை பார்த்துட்டா எல்லாம் குப்பை. இயேசுவை பார்த்த பிறகு படிப்பு குப்பை, இயேசுவை பார்த்த பிறகு என் பணம் குப்பை, இயேசுவை பார்த்த பிறகு என் பதவி குப்பை. எனக்கு இப்ப இவர் தான் சூப்பர், இவர் தான் டாப். யூதாசுக்கு அந்த வெளிப்பாடு வரல. 30 காசை பார்த்த உடனே இயேசு காசு கொடுத்துருங்க, இயேசுவை காட்டி கொடுத்துறேன். முடிவு பரிதாபமா செத்தான். நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஒரு ஆமென் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஜேம்ஸ் டாப்சன், ஒரு சின்ன கதையோட முடிக்கிறேன். ஜேம்ஸ் டாப்சன் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கல்லூரி நாட்களில் he wanted to become a tennis player. ஒரு டென்னிஸ் பிளேயரா மாற விரும்பினான். சாம்பியன். கடைசி ஒரு 5 நிமிஷம் கவனிங்க, முடிக்கிறேன். ஜேம்ஸ் டாப்சன் தனது கல்லூரி நாட்களில் இருந்த லக்கு ஒரு நல்ல டென்னிஸ் வீரனாக விளங்க வேண்டும் என்பதை புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்தில் 1000 வசனங்கள் ரெஃபரன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை. நான் எல்லாமே சொல்லல, அவசியம் இல்லை, சிலருக்கு புரியாது. ரத்தன சுருக்கமா 2 வரியில சொல்றேன். 7 பக்கம் 8 பக்கம் அதெல்லாம் நான் சொல்லல. ரத்தன விஷயம் என்ன? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அல்ல சொல்லாமா? மொத்தத்துல என்னங்க விஷயம்? இதாங்க விஷயம். மொத்தத்தை ஒண்ணு சேர்த்து இதான் விஷயம்னு சொல்றேன், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி. முதல் நாள் கர்த்தர் தான் என்ன உலகத்துல படைச்சிருக்காரு, நான் அவருக்கு சொந்தம். 2வது நாள் இந்த உலகத்துல நான் தனியா என் இஷ்டப்படி வரல, அவர் தான் என் படைப்பு, என்னுடைய வாழ்க்கை, என் தகப்பன், என் தாய், நான் குடியிருக்கிற இடம், நான் என்ன செய்யணும், எதிர்காலம் எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறார். தேவ திட்டத்தின்படி நான் இருக்கிறேன். 3வது அவருடைய திட்டம் என்னை செயல்பட வைக்கிறதா? அவர் எதிர்பார்ப்பு என்னை இயக்குகிறதா? Am I driven by the purpose of God? தேவ சித்தம் என்ன நடத்துதா? Purpose driven life. அது தேவனுடைய நோக்கம் என்ன நடத்துதா? அதை தெரிஞ்சுக்கிட்டேனா? அப்ப நான் அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அதை நிறைவேற்றுகிறேனா? அல்ல எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு, எனக்குன்னு ஒரு கோல் இருக்குங்க, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குதுங்க. எத்தனை பேர் சொல்றாங்கல்ல, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு, நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதை அடைய நினைக்கிறேன். Not for my goal but for his purpose. அவருடைய நோக்கத்துக்காக வாழ்றேன். என்னுடைய கல்லூரி நாட்கள் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய டென்னிஸ் பிளேயரா மாறன் விளங்கி பெரிய ஒரு ஷீல்டு வாங்கினாராம். He became a famous tennis player. He got a அருமையான சூப்பர்
அந்த டிராஃபின்னு சொல்றோம்ல, அந்த அவார்டு கொடுப்பான், டிராஃபி. he got it. Please listen. அவருடைய டிராஃபி, அவர் வெற்றி பெற்ற, அவர் கல்லூரிக்கு போய் விளையாடி வெற்றி பெற்ற டிராஃபி அங்க ஷெல்ஃப்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சான். நான் வாங்கின டிராஃபி, நான் வெற்றி பெற்ற என்னுடைய வெற்றி கேடகம் என் கல்லூரியில ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க, எனக்கு எவ்வளவு பெரிய பெருமைன்ட்டு அது பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள்ல அந்த கட்டடத்தை ரெனோவேட் பண்ணும்போது அந்த டிராஃபியை தூக்கி குப்பையில போட்டாங்களாம். அந்த டிராஃபிய, அந்த அவார்டை, அந்த ஷீல்டை குப்பையில போட்டாங்க. இந்த ஜேம்ஸ் டாப்சனுடைய ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு, இது நம்ம ஃப்ரெண்டுடைய டிராஃபியில குப்பையில கிடக்குது அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாராம். நீ பெருசா நினைச்சத குப்பையில போட்டிருந்தாங்கடா. இந்த உலகத்துல மனுஷன் எதை இன்னைக்கு பெருசா நினைக்கிறானோ அது நாளைக்கு குப்பையா தெரியும். இந்த பொருள் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது, இதே கலர்ல இருக்கும், இதே இப்படிதான் இருக்கும். அதனால இது எனக்கு போர் அடிச்சிடும். நல்லா புரிஞ்சுங்க, மாறாத பொருள் 5 வருஷம் இப்படிதான் இருக்கும். அதனால இது மாறாத பொருளா இருக்கிறதுனால எனக்கு வெறும் சலிப்பாயிடும், சலிப்பு தட்டு. உலகத்துல எல்லாம் அப்படிதான், எல்லாம் சலிப்பு தட்டக்கூடியவைகள். nothing will satisfy you. படிப்பு, பதவி, பட்டம், புகழ், இது அடையணும், அதை அடைந்தாலும் you will be never satisfied. ஒரு காலத்துல எனக்கு அவார்டு, டிராஃபி, பெருமை, பேரு, எவ்வளவு பெருமை, என் கல்லூரி ஷெல்ஃப்ல இருக்குன்னு பெருமை நினைச்சது. ஒரு நாள் கட்டடத்தை ரெனோவேட் பண்ணும்போது அந்த குப்பை தொட்டில தூக்கி போட்டாங்க. ஃப்ரெண்டு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு, டேய் உனக்கு ரொம்ப பெருசா நினைச்சு குப்பையில கிடந்துச்சுடா அப்படி கொடுத்தாங்க. உலகத்தில் நாம் சாதிக்க நினைக்கிற எல்லா பட்டங்கள், பதவிகள் ஒரு நாள் குப்பையாய் போய்விடும். ஆனா கிறிஸ்துவுக்காக என்ன சாதிக்கிறோமோ, கிறிஸ்துவுக்காக என்ன செய்யறோமோ, கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும்னு துடிக்கிறோமோ, அது ஒன்றுதான் பரலோக கணக்குல வந்து சேரும்.